सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुभशौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணிக்கத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் அருமையான கட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. எல்லாமே முக்கியமான பாகங்கள் தான். ஆனால் அதில் சூர்பனகை வருகிறாள் இல்லவா? சூர்பனகா அப்படின்னா முரம் போன்ற நகங்களை உடையவள். முரம் போன்ற நகங்களை உடையவள். பெருசு பெருசாக நகத்தை வளர்த்து வச்சிருப்பாளாம் அவள் சூர்பனகை. எதுக்கு தான் அவ்வளோ பேர் நகம் வளர்க்குறாங்களே தெரில. நிறைய பேர் பார்த்தா அவ்வளோ நகம் வளர்க்குறாங்க, பெரிய பெரிய நகமாக வளர்க்குறாங்க. அது சூர்பனகை தான். சூர்பனகன் அது பேரே அவளுக்கு. நகன்னா நகம். அந்த நகத்தை சூர்ப்பமாக, அதாவது நல்லா ஷார்ப்பாக, அதாவது முரம் போன்ற நீண்ட நகத்தை வளர்த்து கொண்டு இருப்பாளாம். அதெல்லாம் அவ்வளோ பேர் நகைலாம் வளர்க்கக்கூடாது. சில பேர் அது ஒரு ஃபேஷனாக வளர்க்குறாங்க இல்லையா? அது சூர்பனகை தான் அது மாதிரி வளர்ப்பாலாம். அது மாதிரி வளர்க்கலாம். அது சுபாவம் பார்த்தா அது துஷ்ட சுபாவம் உடையவளாக இருப்பாள் பார்த்தா. ஏன் இதை சொல்ல வரேன்னா, சூர்பனகை ஒரு கேரக்டர். ராமாயணத்தில் பார்த்தா பல பெண்களுடைய சுபாவங்கள் அதை சொல்லப்படுகிறது. ஒரே மாதிரி பெண்கள் இருக்க மாட்டாங்க. கைகை மாதிரி பெண்களும் இருப்பாங்க, மந்திரை போன்ற பெண்களும் இருப்பாங்க, கௌசல்யை போன்ற பெண்களும் இருப்பாங்க, சீதை போன்ற பெண்களும் இருப்பாங்க. சீதை போல இருக்கிறது ரொம்ப ரேரு, ரொம்ப ரொம்ப ரேரு சீதை மாதிரி இருக்கிறது. அகல்யை போன்ற பெண்களும் இருப்பார்கள், மந்தோதரி போன்ற பெண்களும் இருப்பார்கள், தாரை போன்ற பெண்களும் இருப்பார்கள், ருமை போன்ற பெண்களும் இருப்பார்கள். அத்திரியில் அனசூயை, அந்த அனசூயை அம்மாவை பற்றி கூட அங்கே சொல்கிறாங்க, இதே ராமாயணத்தில் வருது. அதுபோல் பெண்களுடைய சுபாவங்கள்லாம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. சுமித்ரை போன்ற சுபாவம் உடையவர்கள், கௌசல்யம்மா போல சுபாவம் உடையவர்கள். ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க இல்லையா? அந்த பெண்களுடைய சுபாவங்கள்லாம் அங்கே வெளிப்படுகிறது. சூர்பனகை போன்ற பெண்களும் இருக்கிறார்கள் அல்லவா? துஷ்ட சுபாவம் உடையவர்களும் இருக்கிறாங்க. அயோமிகின்னு ஒருத்தர் இருக்கா. அதில் அவளுடைய பேர் அங்கே சொல்லப்படுகிறது. இது மாதிரி நிறைய பெண்கள். இன்னும் சொல்லப்போனால் சீதையை சுற்றி இருக்கிற ஏகஜடை, திரிச்சடை, சரமை, அம்மா விகடை, அவெல்லாம் பலவிதமான பேர்கள் கொண்ட பலவிதமான ராட்சசிகள்லாம் கூட அங்கே இருக்கிறாங்க. அவளுடைய சுபாவங்களும் அங்கே சுந்தரகாண்டத்தில் வர்ணிக்கப்படுகிறது. பெண்களுடைய சுபாவம் எங்கே ராட்சசிகளாக சீதையை மிரட்டக்கூடிய ஸ்திரீகள், அவர்களும் பெண்கள் தானே. அது மாதிரி பலவிதமான பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு வால்மீகி அப்படி வர்ணிக்கிறார் விஸ்தாரமாக. ஏன்னா எல்லாராலையும் பகவன் நாம சொல்ல முடியல அப்படின்னா, சூர்பனகை ராமனை அடையணும்னு நினச்சா, ஆனால் பங்கப்பட்டு போனான். ஏன்னா அவளிடத்தில் உள்ள துஷ்ட சுபாவம் தான் ராமரை நெருங்க விடலை. சூர்பனகை பற்றி கேரக்டர் எடுத்துனோம்னா, அவள் என்னென்னா அவளுடைய துஷ்ட சுபாவம் தான் நெருங்க விடலை. அவள் வேஷத்தில் அழகியாக இருந்தான். ராமனை மயக்குவதற்காக, ராமனை தன் கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்காக. ராமன் ரொம்ப அழகாக இருக்கார் இல்லையா? ராமன் மன்மத
அதான் அங்கே போட்டிருக்கு, மன்மதனுக்கு சமமான அழகுடையவள். கோடி மன்மத லாவண்யன் அல்லவா பகவான் கோடி மன்மத லாவண்யனாச்சு. அவனுக்கு முன்னாடி இவளுடைய அழகெல்லாம் தும்பா தூசா ஒன்றுமே இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட சூர்பனகை ஆனால் தன்னை அழகாக அலங்காரப்படுத்திட்டு வரா. ஆனால் அவளுடைய உண்மையான அழகு என்னன்றதை வால்மீகி வர்ணிக்கிறாரு. அது நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். அது ரொம்ப அருமையாக இருக்கும். ஜோடி பொருத்தம் பார்க்குறாரு வால்மீகி. ராமருக்கும் சூர்பனகைக்கும் ஜோடி பொருத்தம் பார்க்குறாரு. அவர் ராமர் எவ்வளோ அழகோ அந்த அளவுக்கு விகாரமாக இருப்பாள், விருப்பமாக இருப்பாள். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருப்பாள் யார்? சூர்பனகை ராட்சசி. ஆனால் இப்போதைக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கான்னா, அவள் அழகான அலங்காரம் உடையவளாக, நல்ல அழகான அலங்காரம் உடையவளாக, அழகான பெண்ணை தான் அங்கே வரா, மகாலட்சுமி மாதிரி வரா. ஆனால் அவளுடைய உண்மையான ரூபத்தை வர்ணிக்கிறார் வால்மீகி. அவள் மகா ராட்சசி. அவள் சுயரூபம் எடுத்தால் மகா ராட்சசியாக இருப்பான். பயங்கரமான கண்களை உடையவள், விருப்பமானவள். அதே சமயத்தில் குத்திட்டு ரோமங்கள் கொண்டவள் தலையில். அதே சமயத்தில் பெருத்த வயிறு உடையவள், பெருத்த ஸ்தானத்தை உடையவள், கிழவி வயசானவள். ஆனால் ராமரோ யவனம் உடையவர். ராமர் அழகானவர், இவ குரூபமாக இருக்கக்கூடியவள். அப்படிலாம் அப்படியே வர்ணிக்கிறார். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வர்ணனை. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இவளுக்கு அவள் பொருத்தமா அப்படின்னு. சீதை பார்த்தா ரொம்ப அழகுடையவள். ஆனால் அவள் கிழவி மாதிரி இருக்கலாம், இவ தான் ரொம்ப அழகாக இருக்கலாம் அப்படின்னு இவ தன்னை தானே புகழ்ந்துக்கிறான் யார்? சூர்பனகை. அந்த சீதையை தள்ளி விட்டுட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை இந்த காடு பூரா தண்டகாரியம் பூரா சுற்றி நான் உன்னை காட்டுறேன். வேறு எந்தெந்த லோகத்துக்கு நான் குபேரனுடைய தங்கை, ராமனுடைய தங்கை, கும்பகரனுடைய தங்கை, விபீஷணன் ஒருத்தர் தான் தர்மாத்மா, அவர் மட்டும் எப்போதும் சாதுவாக இருப்பார், அவருடைய தங்கை தான் நான். அதனால் நீங்கள் காரதூஷணெலாம் கூட என் சகோதரர்கள் தான், இங்கே தான் இருக்காங்க. எனக்கு எங்கே போகிறதுக்கும் தடை கிடையாது. நான் சுதந்திரமாக என்னை தந்தளிச்சு விட்டாங்க, நான் எங்கோனா அலையலாம், அதனால் என் கூட ஜாலியாக சஞ்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சூர்பனகை கூப்பிட்றான் ராமரை. அவள் சொல்கிறேன், அம்மா உன்னை கல்யாணம் பண்ணினா நான் சக்களத்தி சீதை இருக்கிறாளே, நான் முதல் மனைவி இருக்கா, மனைவியோடு நான் வந்திருக்கேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது கல்யாணம் ஆகாத ஒருத்தர் இருக்கா பாரு, லக்ஷ்மணன், அவன் தான் மனைவி இல்லாமல் வந்திருக்கான், அவனுக்கு மனைவி ஆகிடு. அங்கே போனால் உடனே தாவிட்டா பாரு. அது சூர்பனகை அவள் சுபாவத்தை காட்டிட்டா பாரு. ராமர் இடத்துல மயங்கினா ராமர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னான். சீதையை ஒதுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னவன் கடைசியில் என்னன்னா, இவரோட அழகாக இருக்கார், இவராது கருப்பாக இருக்கார், அவராது செருப்பா, ராமராது கருப்பாக இருக்கார், லக்ஷ்மணராது சிவப்பாக இருக்காரு, நல்லா சிவப்பாக அழகாக இருக்காரு, இவர் நல்லா இருக்கார் சரின்னு சொல்லிட்டு உடனே அவங்கள போய் கேட்குறேன். அவர் அப்போ தான் கத்தியை நல்லா சாணா பிடிச்சின்னு இருக்கார், நல்லா தீட்டின்னு இருக்கார், ஷார்ப்பாக தீட்டின்னு இருக்கார், கத்தியை ரெடியாக வச்சுன்னு இருக்கிறதுக்கு. ஏன்னா இவன் வந்தால் சும்மா போக மாட்டாரே, ஏதாவது பிரச்சனை பண்ணி தானே போவான். ராட்சசெல்லாம் வந்தால் அது தெரியும் லக்ஷ்மணருக்கு. உலகத்தையே இந்த உலகங்களையே கடுகு மாதிரி சுமந்து இருக்கக்கூடிய ஆதிசேஷனாச்சு, அவருக்கு தெரியாத விஷயம்னு ஒன்று உண்டா? அதனால் லக்ஷ்மண சுவாமி கத்தி தீட்டின்னு இருக்கார், ரெடியாக ஷார்ப்பாக. அவரிடத்துல போய் கேட்குறான், உங்கள் அண்ணா தான் என்னை பொண்ணு பார்த்துக்கிறாரு, உங்களுக்கு நீங்கள் தான் மனைவி இல்லாமல் வந்திருக்கீங்களாமே, நான் உங்களுக்கு மனைவி ஆகும், என் கூட சந்தோஷமாக இருங்க, நான் உங்களை எல்லாத்துலையும் சுற்றி காட்டுறேன், இந்த தண்டகாரன் இந்த உலகத்தில் எல்லாமே சுற்றி காட்டுறேன். ரொம்ப காமெடியாக இருக்குது அந்த இடம்லாம் பார்த்தா. சொல்கிறார், பத்தியா நானே எங்கள் அண்ணனுக்கு ஒரு சேவகனாக இருக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ ஒரு சேவகியாக ஒரு வேலைக்காரியாக நீலாம் சுதந்திரமாக அலையிறதுக்கு தான் லாய்க்கு. என்னோட போய் நீ இது மாதிரி வேலை செய்வேன், நீ சீதைக்கு அடிமையாக நீ வேலை செய்ய முடியுமாண்ணா? அது எப்படி வேலை செய்ய முடியும்? அடிமையால் என்னால் இருக்க முடியாது. அப்போ அடிமையாக இல்லாத போது அப்போ சீதை பார் அவள் லட்சணமாக கிழவி மாதிரி இருக்கா. இவள் சொன்னதே திருப்பி சொல்கிறார் லக்ஷ்மணர். அவள் சொன்னதெல்லாம் கேட்டு தானே இருந்தார். கிழவி மாதிரி இருக்கா. அவளெல்லாம் உன்னுடைய அழகத்தை பார்த்து எங்கள் அண்ணா மயங்கிடுவார். சீதையை வயசான மாதிரி இருக்கா, ஒட்டின இடையுடையவளாக. அவளை புறந்தள்ளிட்டு உன்னை தான் ஏற்றுப்பார், அதனால் அண்ணாவே கல்யாணம் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு. உடனே பார்த்தா என்னடா அந்த அவன் என்ன தம்பி கல்யாணம் பண்ணிக்க சொல்ல, தம்பி பார்த்தா என்னை ஏற்றுக்க மாட்டார், அண்ணா கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமாம், ஒருத்தர் பார்த்தா தம்பி கல்யாணம் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு சேவைக்காக தான் சேவை செய்யணும்,
ஆஹா அது வேலைக்கு ஆகாது, நம்மளாம் வந்து ராணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறான். உடனே பார்த்தா இது பரிகாசம் பண்ணுறான்னு கூட தெரில அவளுக்கு. அவரிடத்துலேருந்து இவரிடத்துல அனுப்புகிறா, இவரிடத்துலேருந்து அவரிடத்துல அனுப்புகிறாரு. லக்ஷ்மணர் வந்து ராமர் இடத்துல அனுப்புகிறார், ராமர் லக்ஷ்மணர் இடத்துல அனுப்புகிறார். இதை வந்து பார்த்தோன்னே அவளுக்கு வெறுப்பாகி போச்சு. ஓஹோ, இந்த சீதை இருக்கிறதுனால தான் என்னை ஏற்றுக்க மாட்டேறல. அந்த சீதை கொண்டு ரெண்டு போகும்பொழுது லக்ஷ்மணா இவரிடத்துல பரிகாசம் உதவாது, உடனே அங்கபங்கம் செய் அப்படின்னு சொன்ன உடனே காது மூக்கு அதான் தீட்டி ஷார்ப்பாக வச்சுக்கிறாரு கத்தி. காது நல்லா மூக்கு பார்த்தா கொடை மிளகா மாதிரி பெருசாக நீட்டாக இருக்குது, பட்டுன்னு வெட்டார். காது பார்த்தா நல்லா தொங்கட்டாம் போடு நல்லா தொங்கின்னு இருக்குது, ஈஸியாக வெட்டுறதுக்கு ஈஸியாக அந்த பட்டுன்னு வெட்டார். காது மூக்காடுன்னு பொல ரத்தம் ஊதினு உடம்பெல்லாம் ரத்தம். அந்த ரத்த காயத்தை ஓன்னு கத்தின்னு ஒரே ஓட்டம் ஓடிட்டான். வேறு என்ன பண்ணுறது? ஏன் சொல்கிற வரேன்னா இந்த கதையை அது மாதிரி வெளிப்புறமான அழகை காட்டினா உள்புறமான அழகு என்னன்றது அப்புறமா அவள் விகாரமான ராட்சசின்றது அப்புறமா வெளிப்பட்டா. அது வால்மீகி வர்ணிக்கிறார் அவள் ராட்சசின்றது. அது மாதிரி எல்லோரும் வெளியே பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஏமாந்து போகிறோம். ஆனால் ராமலக்ஷ்மணர்லாம் ஏமாறுவாங்க வெளி உருவத்தை பார்த்து. உண்மையிலேயே அவள் அழகுடையவளான்னு கேட்டால் அவலட்சணமுடையவள். அவள் குணங்களால் இயற்கையில் ராட்சசியாவா. ஆனால் சீதை வந்து உள்ளவும் அழகாக இருப்பாள், வெளியும் அழகாக இருப்பாள். அந்த அம்மா மகாலட்சுமி இல்லையா, அந்த அம்மா சாத்விகமானவள், அவள் பயந்த சுபாவம் உடையவள். எவ்வளோ சண்டைக்குன்னு அலையிற சூர்பனகை. அது மாதிரி இப்போ ராமனோட சந்தோஷமாக இருக்கான்னா அவள் உல்லாசமாக இருந்துட்டு என்ன பண்ணுவாள், அந்த ஆடவர்களை கொன்று விடுவாளாம் சூர்பனகை. அது மாதிரி எத்தனையோ ஆடவர்களோட அவள் வந்து இருப்பாள், அவளுக்கு பிடிச்ச ஆடவர்களோடு இருப்பாள். பிடிக்கலன்னா அவர்களை கொன்று விடுவாள். அது மாதிரி தான் ராம லக்ஷ்மணர்லையும் கூப்பிட்றான். ராமரை விட்டால் லக்ஷ்மணர், லக்ஷ்மணர் விட்டால் ராமர். அவள் தான் அவளுக்கு தேவை. யார் அவள்லாம் வந்து என்னென்னா ஒருத்தனோட வாழறவு கிடையாது யார் அந்த சூர்பனகை. அப்போது அது மாதிரி இருக்கும்போது என்ன வேணால் அவளுடைய ஆசை நிறைவேறணும், அவ்வளோதான். அவள் காமத்தினால வந்தவள், உண்மையான பிரேமையினால் வந்தவள் இல்லையா. அதனால தான் ராமர் சேர்க்கலை. உண்மையான பிரேமையோடு வந்தால் அன்போடு வர பக்தரில் பகவான் சேர்த்துப்பார். ஆனால் இவள் வந்து என்னென்னா துஷ்ட எண்ணத்தோடு வந்தவள். ராமர் வானான்னு சொன்னால் உடனே லக்ஷ்மணரோடு போயிடுவான், லக்ஷ்மணர் வானான்னு சொன்னால் வேறு ஒருத்தர் போயிடுவான். அப்படி அழியிறவாகும். அது மாதிரி சுபாவம் கொண்டவளை பகவான் சேர்க்க மாட்டான். அது புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரே தெய்வத்தை வணங்கினா பரவாயில்ல, இந்த தெய்வம் நம்மளுக்கு வரம் கொடுக்கலன்னா வேறு தெய்வம், வேறு தெய்வம் இல்லைன்னா வேறு தெய்வம் அப்படின்னா ராமர் எப்படி அனுகிரகம் பண்ணுவார் யோசித்து பார்க்கணும். இப்போ ராமர் வேணும்னா லக்ஷ்மணர் போயிட்டா, லக்ஷ்மணர்னா உணர்த்து யாருன்னா தேடுவா, அதுதான் வேறு ஒருத்தர் தேடியும் போயிடுவான். அதான் யார் அழகாக இருந்தாலும் அவங்களோட உல்லாசமாக இருப்பாகும். அது மாதிரி கேரக்டர் ஆகும் சூர்பனகை. அது அவர்களை பிடிக்கலன்னு சொன்னால் அவர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஏற்க மாட்டேன்னா அவர்களை வதம் செய்துடுவான். வதம் செய்துட்டு வேற ஒரு ஆளை பிடிச்சிப்பான். இது மாதிரி கொலையும் செய்வாள் பற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி அதுக்கெல்லாம் துணிஞ்சவ தான் ஆகும். அவள் கணவனையே இழந்தவள் தான். கணவன் யாரு கொண்டான்னா ராவணன் தான் வதம் பண்ணான். ராவணன் சூர்பனகையினுடைய கணவனை வதம் பண்ணதுனால அந்த கோபத்தினால ராவணனுடைய குலத்தை அழிக்கணுக்காகவே கங்கணம் கட்டின்னு இருக்கிற சூர்பனகை. ராமனுடைய குலத்தை அழிக்கிறது யார்? சூர்பனகை தான். சூர்பனகை தான் சீதை மேலே ஆசையை காட்டி ராவணனை பலவந்தப்படுத்தி வரவழைக்கு தண்டகாரத்தை வரவழைச்சி அவன் குலத்தை அழிக்கிறதுக்கு விதை போட்டவளே யாருன்னா சூர்பனகை தான். ஏன்னா அவருடைய கணவனை போர்க்களத்தில் வேணுமனே கொண்டுட்டான். அதாவது ராவணனோட சண்டை போடும்போது சூர்பனகையுடைய கணவன் போயிருக்கான். கணவன் போகும்போது அப்படின்னா சேனா சைன்யங்கள் எதிராளி சேனா சைன்யங்களை அழிக்கிறதுக்கு பதிலாக தன்னுடைய தங்கையினுடைய கணவனையே வெட்டிட்டான் ராவணன் வேணும்னே. வெட்டினதால் அந்த கோபத்தை மனசில் வச்சு இந்த சூர்பனகை என் கணவனை இல்லாமல் பண்ணிட்டல, என்னை விதவியாகிட்டல, உன் குலத்தை நான் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவள் கங்கணம் கட்டி ராவனுடைய குலத்தை அழிக்கிறான் ஆசை காட்டி. அது மாதிரி எதுக்கு தான் அது மாதிரி தீய சுபாவம் உடையவள் அப்படி தானே செய்வா. அவளால் நல்லதாக நடக்கும், கெட்டதாக நடக்கும். அது மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா அவளும் ஒரு பாக்கியசாலி அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா ராமனை நேரில் தரிசனம் பண்ணியிருக்கா, லக்ஷ்மணனுடைய கரஸ்பர்சம் அவளுக்கு பட்டிருக்கு. அதை வந்து வர்ணித்து சொல்கிறான் அந்த அம்மா சூர்பனகை.
லக்ஷ்மணர் கரஸ்பர்சம் போடும்போது என்ன சுகமாக இருந்தது தெரியுமா? அப்படி இருந்ததும் பகவானாச்சு. பகவானுடைய அவதாரம் தான் லக்ஷ்மண சுவாமி. சேஷோ லக்ஷ்மண உச்சதி. அப்படிப்பட்ட லக்ஷ்மண சுவாமியுடைய கரஸ்பர்சம் பட்டதுனாலே சுகமாக இருந்ததுன்றான் சொற்பனகை. அப்போ இது மாதிரி துஷ்ட ஸ்திரீகளுக்கு பகவான் கிடைக்க மாட்டான். ஏன்னா ஒரு பெண்ணை போய் வதம் பண்ணலாமா, இது போல் விருப்பகரணம் பண்ணலாமா அப்படின்னா அவளுடைய உண்மையான நடத்தை என்னன்னு நம்ம வால்மீகி வர்ணிக்கிறார். உண்மையான எண்ணத்தோடு ராமரிடத்தில் நெருங்கலை, தீய எண்ணத்தோடு தான் நெருங்கியிருக்கான். ராமர் பிடிக்கலன்னா உடனே வேற எங்கன்னா மாறிடுவான். அவள் ஸ்திரமாக ராமனோட வாழணும்னு வரல. அப்படிப்பட்ட சுபாவ முடிவுகளுக்கு ராமர் இடத்துல இடம் கிடையாது. இது நம்ம வெளிப்புறமாக பார்க்கலாம். கொஞ்ச நாள் ஒரு தெய்வத்தை உறுதியாக பிடிப்பாங்க. ஒரு தெய்வத்தை, அந்த தெய்வத்தை உடனே இப்போது ராமரை விட்டு லக்ஷ்மண இடத்துல போயிட்டா இல்லையா, அது மாதிரி ஒரு தெய்வத்தை விட்டு இன்னொரு தெய்வத்துக்களை போயிடுறாங்க நிறைய பேர் பார்த்தா. ஏன்னா அந்த தெய்வம் என்னப்பா எவ்வளோ ராமநாமா சொல்லி பார்த்தேன், எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்ட்டு நான் இப்போ வேறு நாமாவை சொல்கிறேன், வேறு தெய்வத்துக்கு போயிட்டேன், நான் வேறு சாய்பாபா வணங்குறேன், நான் வேறு வதங்குறேன், நான் வள்ளலார் வழியில் போயிட்டேன், நான் அந்த வழியில் போயிட்டேன். இது மாதிரி மாறும் சுபாவம் உடையவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, டக்குன்னு மாறிடுவாங்க. ஏன்னா அவ்வளோதான், என் ஆசை நிறைவேறணும், என்னுடைய லட்சியம் நிறைவேறலைன்னா அந்த தெய்வத்தை தூக்கி போட்டு வேறு தெய்வத்தை போய் பிடிச்சிப்பேன். அப்போ தெய்வம்னா அவள் விளையாட்டாக போச்சா? இல்லை, தெய்வம் விளையாட்டாக போச்சா? இவர்கள் நினச்சா மாற்றிக்கிறதுக்கு, நினச்சா நாமத்தை மாற்றிப்பாங்களாம், தெய்வத்தை மாற்றிப்பாங்களாம், என்ன வேணால் பண்ணுவாங்களாம். என்ன ஒரு விளையாட்டு பாருங்களேன். தெய்வம் வரம் கொடுக்காதது தெய்வத்தினுடைய நம்மளுடைய குறையாக தான் இருக்குமே தவிர தெய்வத்தினுடைய குறையாக ஒரு பொழுதும் இருக்கவே இருக்காது. அவள் உண்மையான அன்போடு வந்திருந்தால் சொற்பனகையை அவளுக்கு அபயம் கொடுத்துருப்பார் ராமச்சந்திரமூர்த்தி. அவள் துஷ்ட சுபாவம் உடையதுனால்தான் அவள் அவமானப்பட்டு போனான். அது மாதிரி பகவானை நானும் வழிபடுறேன், ஆனால் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு அவமானப்படுறது எதனால்? என்ன உண்மையான பக்தி பண்ணலன்னு அர்த்தம். எல்லாம் சொற்பனகை விஷயத்தில் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதாவது அவருடைய இயற்கையான துஷ்ட சுபாவத்தை தான் அங்கே விருப்பமான ரூபமுடையவளாக வால்மீகி வர்ணிக்கிறார். அது அவளுடைய குணம். வெளிப்புறமாக அழகாக இருக்கிறார், ஆனால் அவளுடைய சுபாவ குணங்கள் எப்படி இருந்தால் விருப்பகரணமாக இருக்குதான் அவள். யார் சொற்பனகளுடைய குணங்கள், அந்த குணங்களை தான் அந்த ரூபமாக வர்ணிக்கிறார் வால்மீகி. அப்படிப்பட்ட கொடூரமான சித்தம் படைத்தவள் அப்படின்னு வர்ணிக்கிறார். அது மாதிரியே சில பெண்கள் இருக்காங்க இல்லையா, கொடூரமான சித்தம் படைத்தவள். அப்போ அவரெல்லாம் எல்லா கோயிலுக்கும் போவாங்க, பகவானை வழிபட்டால் கூட பகவானால் அவங்களுக்கு எந்த காரியமும் ஆகாது. ஆமாம். ஆனால் உண்மையாக பக்தி பண்ணுறவங்க அவர்கள் சாதுவாக இருப்பாங்க. சீதை போல். சீதை எப்படி இருந்தா? ஆனால் ராமர் பக்கத்துலேயே இருந்தா. ராமருக்கு பிரியமுள்ளவளாக, ரொம்ப பிரியமுள்ளவளாக, அவள் ஒருத்திக்காக நாசையாமை ஜெகத் சர்வம்னு உலகத்தை அழிக்க புறப்பட்டார் ராமச்சந்திரமூர்த்தினா அவள் எந்த அளவுக்கு அந்தராத்மாவில் இடம் கொண்டு இருந்தால் யோசிச்சுப்பார். அப்படிப்பட்ட பக்தியாக இருக்கணும் ஒரு பெண். சீதையும் ஒரு பெண்ணு தானே, சொற்பனகையும் பெண்ணு தானே. இவளுடைய பக்திக்கு அவமானப்பட்டு போனதுக்கும் எவ்வளோ ராமனை விரும்பினாள் இல்லையா சொற்பனகை, நியாயமாக பார்த்தா. ஆனால் அவள் துஷ்ட சுபாவத்தோடு வந்தாள். அதனால சீதை இருக்கக்கூடாது, தான் தான் இருக்கணும் அந்த இடத்துல. சீதை இருக்கிற வேண்டிய இடத்துல தான் தான் இருக்கணும். அப்படின்னா ஒரு பக்தர் முன்னேற்றம் அடையக்கூடாது. அவர் அந்த பக்தரை துரத்தி அடிச்சுட்டு தான் தான் சிறந்த பக்தனாக தன்னை காண்பிச்சுக்கணும், விளம்பரப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் அந்த கேட்டகரி தான் அது. அப்படிப்பட்டவன் கண்டிப்பாக ராமர் இடத்துல, பகவான் இடத்துல அவமானப்பட்டு தான் போனோம். அந்த சீதையானவள் ரட்சிக்கப்பட்டாள், அவளுக்கு பாதுகாப்பு கிடைச்சிது. இவள் அவமானப்பட்டு அங்கபங்கப்பட்டு போனான் சொற்பனகை. அதுமாதிரி உண்மையான பக்தர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இது மாதிரி துஷ்ட சுபாவம் உடையவர்களுக்கு அவமானம் மட்டுமே மிஞ்சும் அப்படின்னு பார்க்குறோம். இது ராமாயணத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்கு பார்த்தீங்களா, கற்பாரே ராமனை இல்லாது. ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ சூர்பனகை வரவை பற்றி சொன்னேன், சூர்பனுடைய குண சுபாவங்களை பற்றி சொன்னேன். அவள் ஏன் ராமரிடத்தில் அவமானப்பட்டா, ராமரிடத்தில் வரத்தை பெறவில்லை, அபயத்தை பெறவில்லை. ஆனால் சீதை அப்படி அன்யோன்யமாக இருந்தான்றதை நம்ம சொல்கிறோம். அதுதான் காரணம்.
அந்த சுபாவம் தான் காரணம். அதனால் நம்மளுக்கு நல்ல சுபாவமோ கெட்ட சுபாவமோ கலியுகத்தில் வந்து திரேதா யுகத்தில் உண்மையாக இருந்தால் பகவான் அடைய முடியும். கலியுகத்தில் பகவான் நாம இருந்தால் தான் பகவான் அடைய முடியும். நீ துஷ்ட சுபாவம் உடையவனாகவே இரு, அபிச்சசு துராச்சாரம் பஜ்ஜத்தே மாமனந்தியபா. நீ துராச்சாரத்தில் கெட்ட சுபாவம் உள்ளவனாக இருந்தால் கூட திரேதா யுகத்தில் வந்து சில தகுதிகள் வேணும் பகவான் அடையிறதுக்கு. சரணாகதி உண்மையாக இருக்கணும், விபீஷ்ண மாதிரி. அது சூர்பனகத்தில் இல்லை. ஆனால் கலியுகத்தில் சூர்பனகைன்னா ஆனால் சூர்பனகை மாதிரி குணங்கள் உடையவர்களாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக. ஆனால் கலியுகத்தில் என்னென்னா அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, துஷ்ட சுபாவம் உடையவர்களாக, அதுக்கு தான் சொல்ல வரேன். இப்போ அபிச்சேத்து துராச்சாரோ பஜத்தே மாமனந்தியபா. இப்போ ஆளை விட்டு ஆள் மாத்திரா பாரு சூர்பனகை. இவனை விட்டா அவனை விட்டா அவன் அழகாக இருக்கான், அவனை விட்டு அவனொருத்தன் அப்படின்னு பார்த்துன்னு போகிறா பாரு. அவள் நல்ல நன்னடத்தை உடையவள், அவள் துஷ்ட சுபாவம் உடையவள். ஆனாலும் அது மாதிரி இருந்தால் கூட அதான் துராச்சாரம்னு சொல்லுது. சதாச்சாரம் இல்லாமல் துராச்சாரத்தில் நடக்கிறது. அப்படி துராச்சாரத்தில் சூர்பனகை மாதிரி இருந்தால் கூட கலியுகத்தில் பஜத்தே மாமனந்திய பகவன் நாமத்தை சொல்லிட்டான்னு சொன்னால் சாதுரேபச்ச மந்தவியா, அவளும் சாதுவாக மாற்றப்படுவாள். லக்ஷஹீரான்னு ஒரு பெண்ணு, ஹரிதாஸ் தாகூர் கதையில் வருது. அது சைதன்ய மகாபிரபு சரிதாமிரத்தில் வரும். அது ஹரிதாஸ் தாகூர் வருவார். ஹரிதாஸ் தாகூர் ஒரு இஸ்லாமிய குலத்தில் பிறந்தவர். அனவரதும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை 3 லட்சம் நாமா சொல்லக்கூடியவர். அதான் அந்தரங்க சாதனை அவருக்கு. அந்த அந்தரங்க சாதனை அதுவே அவங்களுக்கு டைம் போயிடுமே. போட்டோம் இல்லை, பாகவத ராமாயணம்லாம் படிக்க முடியாது, படிக்கலாம் போட்டோம். நாமத்திலே பொழுது போச்சு அவருக்கு. ஹரிதாஸ் 3 லட்சம் நாமா சொல்வார்னா சாதாரண விஷயம் இல்லை. அப்போது அவரை மயக்கத்துக்கு ஒரு வேசி வந்தான், லக்ஷஹீரான ஒரு வேசி. ஆனால் அவள் வந்து என்னன்னா ராமச்சந்திரகான் யாரோ ஒருத்தன் துஷ்டன், அவன் வந்து ஒரு மந்திரவாதி. இவருடைய பேரை கெடுக்கிறதுக்காக அந்த லக்ஷஹீரா என்பவளை அனுப்பி வைத்தான் மயக்கிறதுக்காக. ஆனால் அவள் தான் மயங்கினாலே தவிர அவர் மயங்கலை. அந்த லக்ஷஹீரா கூட ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை கேட்டதுனாலையும் ஜெபிச்சதுனாலையும் அவள் பவித்திரமானாள். இது கலியுகத்தில் நடந்த விஷயம். எப்படி? அதாவது கெட்ட எண்ணத்தோடு தான் வந்தா. இவர் யாருடைய பேரை கெடுக்கிறதுக்கு? ஹரிதாஸ் தாகூர் பேரை கெடுக்கிறதுக்கு வந்த அவள் புனிதவதியாக போனான். பகவான் நாமத்தை ஜெபிச்சுட்டு புனிதவதியாக போல அங்கே தங்கிட்டா. அவள் ஒரு தபஸ்வினியாக மாறி அவளுக்கு வந்து நிறைய சிஷ்யரெல்லாம் வந்தாங்க. ஆனால் இதே ராமரிடத்தில் சூர்பனகை வந்தால் துஷ்ட சுபாவத்தோட, ஆனால் அவள் அங்கபங்கப்பட்டு போனான். ஏன்னா அது திரேதா யுகம், அந்த யுகத்துடைய தர்மங்களே வேறு. அங்கே உண்மையாக இருக்கணும், ராமரிடத்தில் இருந்தால் தான் ராமரிடத்தில் நெருங்க முடியும். அது எப்படின்னா அது திரேதா யுகத்தில். கலியுகத்தில் உண்மையாக வரல லக்ஷஹீரா. அந்த ஹரிதாஸ் தாகூருடைய பேரை கெடுக்க தான் வந்தா. ஆனால் அவள் மன்னிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அவள் தூயவள் ஆகிவிட்டாள், சிறந்த பாகவதியாக மாறிட்டாள். எப்படி மாறினா? ஷணசங்கேன சாதுஷு, கொஞ்ச நேரம் ஹரிதாஸ் தாகூருடைய சங்கத்தினால 2 நாள் இருக்கு, பெரிய விஷயமாச்சு. மகாத்மா சங்கத்தில் இருந்தாவே அவர் சொல்கிற அந்த நாமத்தை கேட்ட மாத்திரத்தினாலே இவளுக்கு நாம பித்து ஏற்பட்டுச்சு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ நாம சொல்கிறவங்களிடத்துல கொஞ்ச நேரம் சகவாசம் பண்ணால் கூட நமக்கு நாம பித்து பிடிச்சிடும். அப்போது திரேதா யுகத்தில் சொற்பனகா அங்கபங்கப்பட்டு போனான்னா, அவமானப்பட்டு போனான்னா, கலியுகத்தில் லக்ஷஹீரான்றவ புனிதவதி ஆனாலே. ஏன்னா ஹரிதாஸ் தாகூர் அவ்வளோ நாமத்தை சொல்கிறவர், அவருடைய சம்பந்தத்தினால் அவள் புனிதவதி ஆனாள். அதே துராச்சாரத்தோட எண்ணத்தோடு தான் வந்தா. சரி, அவள் ஒரு வேசி தான், ஆமாம். ஆனாலும் மகானுடைய சங்கமானது பவித்திரமாக்கிடுமே. ஆனால் இதே சூர்பனகை அவமானம் அங்கபங்கப்பட்டு போனாலே ராமரிடத்தில் தேடி வந்திருந்தான்.
அதே துஷ்ட சுபாவத்தோடு தான் வந்தான். ஏன்னா அது யுகம் வேறு, திரேத யுகம். கலியுகத்தில் பகவன் நாமா சொன்னால் நீ துஷ்ட சுபாவம், இப்போ லக்ஷஹீரா துஷ்ட சுபாவத்தோடு தான் வந்தா. ஹரிதாஸ் அவர் பேரை கெடுக்கிறதுக்கு துஷ்ட சுபாவம் உடையவர்களாக வந்தால் கூட பகவன் நாமா சொல்லிட்டாங்க சொன்னால் அவர்கள் சாதுரிய வச்ச மந்தவியா, அவர்கள் சாதுவென்றே கருதப்பட வேண்டும். அப்போ அவள் சாதுவாக கருதப்பட்டாள். அவளுக்கு தேவையான உணவு, பருப்பு, சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து தேடி எடுத்து கொடுத்தாங்க ஜனங்க. ஏன்னா நாமா, அந்த பகவான் நாமா சொல்ல 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 அவள் மகா புனிதவதி ஆயிட்டாள், சிறந்த பாகவதி. அவள் பாவங்கள்லாம் போய்விட்டது, பகவானுக்கு பிரியமுள்ளவள் ஆகிட்டாள். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, கலியுகத்தில் பகவான் நாமா சொல்கிறவங்க தான் பிரியமானவர்கள். அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களான்னு பகவான் விசாரிக்கிறதே இல்லை. சமூகம் சர்வபூதேஷு அஸ்தி ந பிரியா, ந துவேஷ்டி அஸ்தி ந பிரியா. யாரும் துவேஷம் கிடையாது, யாரும் பிரியமுள்ளவங்க கிடையாது, யாரும் நல்லவங்க கிடையாது. ஆனால் யார் என்னை வழிபடுறாங்களோ, பக்தி பண்ண நாமத்தை சொல்கிறாங்களோ அவர்கள் மட்டுமே நல்லவர்கள். குணங்களால் கஞ்சி பிஸ்னரி அவன் தரவே மாட்டான் 10 ரூபா கூட. அவன் துஷ்ட சுபாவம் உடையவன், மகா கோபிஷ்டன். அதெல்லாம் பகவான் பார்க்க மாட்டார். நீ நாமா சொன்னியா, ராமா 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 ராமான்னு கத்தனியா, நீ தான் நல்லவன். வா, நீ என் பக்கத்துக்கு வந்துடு. நாமா சொல்லியா, நான் ரொம்ப வாரி வழங்க வல்லல், நல்ல குணமுடையவன், எல்லாருக்கும் அன்பாக பழகுறேன், ஆனால் நாமா எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை, கிளம்பும் முதல்ல, நீ தேவையே இல்லை எனக்கு. பகவான் அவர்களை ஆதரிக்க மாட்டான். நல்ல குணங்கள் உடையவர்களாக இருக்கலாம், ஆனால் பகவான் நாமா சொல்கிற பகவத் நம்பிக்கை இல்லை, நாஸ்திகம் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா பகவான் அவர்களே லட்சியம் பண்ணவே மாட்டான். ஆனால் எல்லா தீய குணங்களும் இருக்குது, ஆனால் பகவான் நாமா சொல்லிட்டான்னு சொன்னால் அவர்கள் தான் முதல் இடம் வகிக்கக்கூடியவர். ஒரு கடுமையாக அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்ணுற யோகி, அந்த யோகியும் சரி, இவன் மகா துஷ்ட குணங்கள் உடையவன், ஆனால் பகவான் நாமா சொல்லிட்டான் அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே நிலை தானா, வைகுண்டத்தில் இடம் 2 பேருக்கும். அந்த யோகி யமனியமங்களை கடைப்பிடித்த யோகி எந்த வைகுண்டத்தை அடைகிறானோ அதே வைகுண்டம் எல்லா தீய குணங்களோடு இருந்தாலும் பகவான் நாமா சொல்கிறவனுக்கும் உண்டு. இது அஜாமில வாக்கியத்தில் பார்க்குறோம். வேசிய சங்கத்தை விட்டுட்டு வரல, வேசிய சங்கத்தில் இருந்து கொண்டே அந்த இடத்துல நாராயணன் சொன்னால் யமபாசத்தில் விடுபட்டான், விஷ்ணு தூதர்களால் ரட்சிக்கப்பட்டான். வேசிய சங்கத்தில் இருந்துன்னு நான் சாக கடுக்கும் போது நாராயணன் சொன்னான், புத்திரோபச்சாரிதா, புத்திரன் நினச்சி சொன்னான், பகவான் நினச்சி கூட சொல்ல. அப்போ அந்த இடத்துல கூட சாநித்தியம் இல்லாத வேசி வீட்டில் கூட பகவான் வருவானான்னு கேட்டால் பகவான் நாமம் வந்துடுச்சு இல்லையா. பகவான் வேறல, பகவான் நாமம் வேறல, நாமி வேறல, நாமம் வரல. அப்போ பகவான் அங்கே வந்துடுவான். அதனால தான் பகவான் அவனுடைய தூதர்கள் அமைச்சான். பகவான் தூதர்கள் மூலமாக யமபாசத்துலேருந்து விடுவிச்சான் பகவான் அஜாமலனை. அப்போ இடம் பொருளை தேச கால நியமங்கள் கிடையாது நாமத்துக்கு, எந்த இடத்துல வேணால் நாமா சொல்லலாம். அப்போ வேசி வீட்டில் கூட அஜாமலன் நாமா சொல்லி கரையேற நான் சொன்னான். அப்போது லக்ஷஹீரா ஏன் கரையேற மாட்டான்? அதுவும் ஹரிதாஸ் தாகூர் சன்னிதானத்தில் பகவான் நாமா சொல்லியிருக்கா. துளசியை வளம் வந்து ஹரிதாஸ் தாகூர் சன்னிதானத்தில் நாமா சொல்லியிருக்கான், அவன் ஏன் கரையேற மாட்டான்? அதனால் நல்லவங்களா கெட்டவங்களா குணங்களை பகவான் பார்க்குறதே இல்லை, ஒரே குணம்தான், நாம குணம். யார் ராம நாம ராம 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 ராமான்னு சொல்கிறானோ அவன் மட்டுமே நல்லவன். ஆமாம், யார் ஹரே கிருஷ்ணான்னு எப்போத்தாலும் கத்தி சொல்கிறாங்களோ ஹதத்ரபப்படன், வெட்கத்தை விட்டு கத்தி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு கத்துறாங்களோ அவர்கள் தான் நல்லவர்கள். நான் இதில் ஓப்பனாக பேசுகிறேன், தெளிவாக பேசுகிறேன். அவர்கள் தான் நல்லவர்கள். அவருடைய குணங்களை, அவருடைய தோஷத்தை பார்த்தோன்னா நீ குற்றவாளி ஆகிடுவே. அவர்கள் உறக்க பகவான் நாமா சொல்கிறாங்க, ஆனால் வரதான் பகவான் நாமத்திலே இருக்காங்கண்ணா. அது தவிர வேறு எதுவுமே இல்லை. ரகசியம் சொல்லிட்டா, உண்மையிலே ரகசியம் சொல்லிட்டா. ரகசியம் என்ன தெரியுமா? மற்ற சர்வதர்மான் பரித்தெஜ்ஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ, இதுதான் ரகசியமே. நாமத்தை மாத்திரம் பிடிச்சிக்கோ, மற்ற சைடெல்லாம் கடைப்பிடிக்கிறது, சைடு தர்மம்லாம் வேணாம்.
சைடு தர்மம்னா எது? சைடுன்னா சைடாக இருக்கிற தர்மம் இல்லை. அதாவது என்னென்னா, இதுக்கு அங்கமாக மற்றதெல்லாம் கடைப்பிடிக்கிற பற்றியா வேறு தர்மங்கள்லாம் அந்த நாமத்துக்கு அந்நியமாக. இப்போ பாகவதம் படிக்கிறோம், ராமாயணம் படிக்கிறோம், பூஜைகள் பண்ணுறோம், புனஸ்காரம் பண்ணுறோம், 16 விதமான ஷோடசோபச்சாரம் நிறைய பண்ணுறோம். அதெல்லாம் இருக்குது இல்லையா? நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள் இதெல்லாம் இருக்குது. யாத்திரைக்கு போகிறோம், தீர்த்த யாத்திரைக்கு போகிறோம், நிறைய தர்மங்கள். நாங்கள் தான் தபஸ் பண்ணுறோம், விரதங்கள்லாம் இருக்கிறோம், நோன்பு நோக்குறோம், அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க இல்லையா? நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறோம், அது அந்த பூஜை இந்த பூஜை, அதெல்லாம் நல்லது தான். ஆனால் நாமத்துக்கு அந்த டைமில் நாம சொன்னால் பெஸ்ட்டு. இதுதான் மற்ற தர்மங்கள். பாகவத தர்மத்திலே சிறந்தது எதுனா பகவான் நாமா சொல்கிறது தான். நீ நாமத்தை மாத்திரம் பிடிச்சிட்டா போதும். அந்த நாமத்துக்கு சமமாக இன்னொரு தர்மத்தை நீ வைக்கும்போது அது நாம அபராதம் ஆயிடுச்சு. அப்போ நாம சித்தி ஏற்படலை. புரிஞ்சுக்கணும். பகவத் சம்மந்தமாக தான் இருக்குது, கரெக்டு. ரொம்ப ரகசியமானது என்ன, எதையுமே பண்ண வேணாம். சர்வதர்மான் பரித்தேஜ மாம் ஏகம் சரணம் பரிச்சான். அவ்வளோதான். பகவான் நாமத்தை மாத்திரம் பிடிச்சிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அவன் மற்ற ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடுவேன், தாராளமாக கொண்டாடி எல்லாம் பண்ணேன். ஆனால் அந்த உற்சவமோ பூஜைகளையோ வேறு ஏதாவது விசேஷங்களோ கொண்டாடுறா அதில் ஏதாவது பலன் கிடைக்கும் அப்படின்னு அதை டிபெண்ட் பண்ணியிருக்காத. பகவன் நாமத்தை மாத்திரம் டிபெண்ட் பண்ணிடு. அதெல்லாம் விசேஷம் உற்சவம் நடக்குதுன்னா அந்த உற்சவத்தை என்ஜாய் பண்ணு, போய் நல்லா கொண்டாடு. பகவானோட ஆனந்தம் பலனை எதிர்பார்க்காம போய் கொண்டாடு. பலனை எதிர்பார்க்காம இருந்தால் தான் கொண்டாட முடியும் உற்சவங்களை, ஃபெஸ்டிவல்ஸ் தான். பகவானுடைய ஃபங்க்ஷன்ஸ், இப்போ ரத யாத்திரை இருக்குது, அப்புறமா ரத யாத்திரை, அப்புறமா பாணியாடி ஃபெஸ்டிவல்ஸ், இப்போ ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் கொண்டாடுறோம். அதெல்லாம் நான் எதனா பலனை எதிர்பார்த்து அதெல்லாம் செய்யணும் அவசியம் இல்லை. ஏன்னா நீ நாமா சொல்கிற இல்லையா, அதுவே உனக்கு எல்லா பலன்களையும் கொடுத்துரும். நீ ஜென்மாஷ்டமி கொண்டாடுற, மற்ற விசேஷங்கள் விழாக்கள்லாம் கொண்டாடுற இல்லையா? பகவான் நிமித்தமாக அந்த விசேஷங்கள்லாம் நீ என்ன பண்ணுற, என்ஜாய் பண்ணு. அது பலனை எதிர்பார்க்காம என்ஜாய் பண்ணுறதை பாரு. ஆஹா, அருமையாக பகவான் அலங்காரம் பண்ணி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதை பாரு. பலனை எதிர்பார்க்காத. அதில் இப்போ ஜென்மாஷ்டமி கொண்டாடினா, இப்போ கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினா ஏதாவது பலன் கிடைக்கும், இப்போ ராதா கல்யாணம் போனால் ஏதாவது பலன் கிடைக்கும், சீதா கல்யாணம் போனால் ஏதாவது பலன் அப்படின்னு எதிர்பார்த்தனா அது கொண்டாட முடியாது உன்னால். நீ பலனில் தான், உன்னுடைய பலனில் தான் உன் மனசு குறியாக இருக்கும். பலனை எதிர்பார்க்காம, பலன்லாம் நாம கொடுத்துரும் நம்மளுக்கு. நாமத்தில் வச்சுக்கோ எது இருந்தாலும். அந்தரங்க சாதனையாக நாமத்தை தான் பேஸ்மெண்ட்டு நம்மளுக்கு, கடைக்கால். அதை விட்டுட்டு நீ மற்ற தர்மங்களை கடைப்பிடிச்சதுலாம் பிரயோஜனம் இல்லை. அதனால் மற்ற தர்மங்களை டிபெண்ட் பண்ணியிருக்காதுன்னு சொல்கிறேன். மற்ற தர்மங்கள்னால எனக்கு இந்த சங்கல்பம் நிறைவேறும், அந்த சங்கல்பம் நிறைவேறும் அப்படி டிபெண்ட் பண்ணியிருந்தால் அந்த 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 மற்ற தர்மங்களில் நீ என்ஜாய் பண்ண முடியாது. மற்ற உற்சவங்களில் நீ சந்தோஷப்பட முடியாது. அங்கே நீ போய், அப்பா பகவானே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், எனக்கு இப்படி நடக்கணும், என் பிள்ளை கல்யாணம் ஆகணும், எனக்கு நல்ல செலவுக்கு நிறைய பணம் வேணும், வீட்டு வாடகைலாம் கட்டுறதுக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு போய் பகவான்கள் பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல வசதிகளை கொடு, நோய் நொடியற்ற வாழ்வு கொடு, இதெல்லாம் நாமாவே கொடுத்துரும். நம்ம சொல்கிற நாமாவே கொடுத்துரும். இதுக்கு வேண்டி பகவானத்தில் போய் நம்ம தொல்லைப்பட வேண்டியதில்லை. அங்கே போய் எதுக்கு என்ஜாய் பண்ண போனேன், நல்லா கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும் போனேன், ரத யாத்திரை போனேன், அழகாக அந்த படத்தை பிடிச்சி இழுக்கிறோம், சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணு, குதிச்சு ஆடி பாடு, ஹரே கிருஷ்ணா பாடு, நாமா சொல்லு, அதை என்ஜாய் பண்ணு, அவ்வளோதான். அதை கொண்டாட்டத்துக்காக தான் போனோமே தவிர அது ஏதாவது கொடுப்பாரா பகவான் அப்படின்னு கபடத்தோடு போகக்கூடாது பகவானத்தில். அப்போ பலனை எதிர்பார்க்கறதுலாம் நீ நாமத்திலே எதிர்பார்த்துக்கோ. நாம சொல்கிறதுனாலே கொடுத்துரும். ஆனால் மற்ற உற்சவங்கள்லாம் நீ கடைப்பிடிக்கும் போது அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக செயல்படணும். என்ஜாய் பண்ணும்போது அது ஜாலியாக இருக்கும். அப்போ அந்த திருவிழாக்களை கொண்டாடும் போது அந்த என்ஜாய்மெண்ட் சந்தோஷமாக நீ கொண்டாடும் போது பகவானும் திருப்தி அடைவான், உனக்கும் திருப்தியாக இருக்கும் அது. ஏன்னா பலனை எதிர்பார்க்குற அந்த கபடத்தோடு போகாதனால என்ஜாய்மெண்ட்டு சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவேன். பலனை எதிர்பார்த்தாவே நம்ம என்ஜாய்மெண்ட்டு கொஞ்சம் கம்மியாகிடும். பலன் கிடைக்கணும், பகவானே பார்த்துக்கோ, எனக்கு இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா, இங்கே எப்படிலாம் ஜனம் குதிக்கிறாங்க, ஹரே கிருஷ்ணா பாடி ஆளுங்க பூ போட்டு அலங்காரம் பண்ணி எப்படிலாம் இல்லை, அதெல்லாம் ரசிப்பியா? எப்படி ஜனங்க ஆடுறாங்க, பாடுறாங்க, கூத்தாடுறாங்க, சந்தோஷமான. உன் கவலை உனக்கு பெருசு, உன் குடும்ப கவலை நினச்சின்னு அந்த சங்கல்பம் நிறைவேறுமான்னு அதுவும் சந்தேகத்தோடு பிரார்த்தனை பண்ணுறீங்க இருக்கியே, நீ என்ன முட்டாள்தானே அது? உன் குடும்பத்தில் 1000 கவலை இருந்தால் அதை நாம சொல்கிறதுனாலே சரி பண்ணிட்டோம். புரியுதா? நாமத்துக்கு சமமாக வேறு தர்மத்தை எடுத்து வைக்கக்கூடாது. நாமாவே நம்மளுக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி பண்ணிட்டோம்.
நாம தர்மத்துக்கு சமமாக வேறு தர்மத்தை நினைக்கக்கூடாது. அது ஒரு அபராதம், நாம அபராதம். அதனால் மற்ற தர்மங்களெல்லாம் போய் பகவானுடைய விழாக்கள்லாம் கொண்டாடுறோம், அது என்ஜாய் பண்ணுறது தான் போகிறோமே தவிர அங்கே போய் பிரார்த்தனை பண்ணி ஏதாவது எனக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும்னு பலனை எதிர்பார்த்து போகல. அதனால் இதெல்லாம் பக்குவமாக புரிஞ்சிக்கணும். ஒரு பாகவதத்தில் நம்ம போய் பக்குவமாக புரிஞ்சிக்கணும். எதை எப்படி கொண்டாடணும், எந்த ஃபெஸ்டிவலை எப்படி கொண்டாடணும், எந்த விழாக்களை எப்படி கொண்டாடணும், எப்படி என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும். பகவான் சந்தோஷம் தான் பகவான் ரொம்ப பிடிக்கும். நாம் சந்தோஷம் இருந்தால் பகவான் சந்தோஷம் இருந்தால் நாம் சந்தோஷம் அடையும். அந்த சந்தோஷமாக எவ்வளோ அழகாக பகவான் அலங்காரம் பண்ணிக்கிறான் பார், எப்படி பார் பூ இறக்கிறாங்க பார், எப்படி பகவானை அப்படியே பல்லக்கில் தூக்கின்னு அப்படியே அழகாக தூக்கி போகிறாங்க பார், எப்படி உற்சவம் நடக்குது பார், அருமையாக பகவான் எவ்வளோ சந்தோஷமாக ஊர்வலம் வரான் பார். அப்போ பார் அந்த வடத்தை எவ்வளோ ஜனங்க இழுக்கிறாங்க பார், எவ்வளோ பக்தர்கள் உற்சாகமாக நாமத்தை சொல்லி கொடுத்து அது போய் நம்ம என்ஜாய் பண்ணணும். அதை ஒன்று ரசிக்கணும், ஒவ்வொருத்தரும் ரசிக்கணும் இருக்கணும். ரசித்து அந்த உற்சவங்களை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுமே தவிர நாம் அங்கே போய் பலனை எதிர்பார்த்துன்னு பகவானை சாமி கும்பிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அப்போது இதெல்லாம் என்ஜாய் பண்ணியா அப்போ வீட்டில் என்ன பண்ணணும், நாமா சொல்லு, தொடர்ந்து இடைவிடாமல் நாமா சொல்லணும். நாமா சொல்கிறது நம்ம கான்சன்ட்ரேட் அதிகமாகணும். நாமா சொல்ல என்னன்னா ஹார்ட்டு க்ளீன் ஆகிடும், சேதோ தர்ப்பணம் ஆச்சுன்னு. உனக்கு ஆசைகள்லாம் ஒன்று விட்டு போயிடும். லஸ்ட் டிசைர்னா கீழ்த்தரமான ஆசைகள்லாம் நம்ம விட்டு போயிடும். கீழ்த்தரமான ஆசைகள் நம்ம விட்டு போயிடனா நாம் சொன்ன பலன் கிடைக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னா பலன் கிடைக்கும். அதுக்கு மேலே என்ன ஒரு பலன் கிடைக்குன்னா ஆசையே வராத ஒரு பலன் கிடைக்கும். அப்படியேப்பட்ட பலன் கிடைச்சிடும் நாமா சொல்லணும், அதிகமாக நாமா சொன்னான். அதனால தான் நாமா பிடிச்சிக்கோன்னு சொல்கிறது. நாமா தான் எல்லா தர்மத்தை விட சிறந்த தர்மம். அதனால தான் சர்வ தர்மம் பரித்தேஜ மாம் ஏகம் சரணம் பரித்தான் சொன்னார் கீதையில் பகவான். அகம் துவா சர்வ பாபிப்பியம் மோக்ஷிஷ்யம் மாசுச்சா. அந்த பகவத்கீதைக்கு விளக்கத்தில் கடைசி சரம ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் தான் பாகவதத்தில் கடைசி ஸ்லோகம் நாம சங்கீர்த்தனம். மாமியகம் சரணம் வச்சனா என்னென்னா நாம சங்கீர்த்தனம் எஸ் சர்வபா பிரணாசனம் பிரணாம துக்க சமணகா தம் நமாமி ஹரிபுரம். நாம சங்கீர்த்தனம் தான் சரணாகதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் எல்லா பாபத்தையும் போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால் சொற்பனகை பார்த்தோம், அவள் பகவானோட சேரவில்லை. அது அந்த யுகத்தில். இந்த யுகத்தில் லக்ஷஹீரா அது மாதிரி இருந்தால் ஹரிதாஸ் தாகூர் பேரை கெடுக்கணும் இருந்தால், ஆனால் கெட்டெண்ணத்தோடு வந்த அவன் நல்ல எண்ணத்தோட பகவான் நாம சொல்லி அவள் சிறந்த தபஸ்வினியாக பாகவதியாக மாறிட்டாள். மகான்கள் மன்னித்து அவளை மகாத்மாவாக மாற்றிட்டாங்க. ஒரு க்ஷணம் சத் சங்கர்ஷம். அதனால் நாமா சொல்கிறவங்க யாரை கண்ணில் பார்க்குறாங்களோ, நாமா சொல்கிறவங்க யார் காலில் தொடுறாங்களோ, நாமா சொல்கிறவங்க யார் கையால் தொடுறாங்களோ, நாமா சொல்கிறவங்கள யார் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாங்களோ, நாமா சொல்கிறவங்கள இடத்துல யார் சம்பாஷணை பண்ணுறாங்களோ அவரெல்லாம் பவித்திரமாயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நாம ஒட்டிக்கும், தொத்து நோய் மாதிரி நாம ஒட்டிக்கும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ராம 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 அவங்களுடைய லிங்க் எப்போ இருந்துனே அவங்களுடைய அடிக்கடி நம்ம அவங்கள தொடர்பு கொண்டுனே இருக்கணும். அவங்களுடைய சங்கத்தை நம்ம விட்டுட்டோம், நமக்கு நாம வராது நாக்கில். அவனுடைய சங்கத்திலே இருக்கும்போது என்னென்னா நம்ம அறியாமலே நாக்கில் நாம வந்துட்டே இருக்கும். விவசகா கிரடன் தன் வசமின்றி நாக்கில் நாம வந்துட்டே இருக்குமா, ஜிஹ்வாக்கரே நாம துப்பியம். அதனால் மகானுடைய அந்த நாமா சொல்கிறவங்க தான் மகாத்மாக்கள். நாமா சொல்கிறவங்களுடைய அவங்க தான் நல்லவங்க. நாமா சொல்கிறவங்களுடைய சகவாசம் நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். அடிக்கடி நாமா சொல்கிறவங்களுடைய சகவாசம் அவரோட பேசணும், அவங்கள தாஜா பண்ணிடணும். தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா. நமக்கு தான் நாமா சொல்ல வரல நிஷ்டையா, நீண்ட நேரம் நாமா சொல்ல முடியல, ஏதோ அரை ஊர் சொல்கிறோம் ஒரு ஊர் சொல்கிறோம், போதாது. அதெல்லாம் அரை ஊர் ஒரு ஊர்லாம் போதாது, நிறைய நேரம் சொல்லணும். சாப்பிட்றது மட்டும் 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ 3 வேளை நாமா சொல்லணும் இல்லையா. ஒரு மணி நேரமாவது 3 வேளை ஒரு மணி நேரம் சொன்னால் 3 மணி நேரம் ஆகிடுமே. அப்படி நாமா சொல்லலாமே. சாப்பிட்றது மட்டும் 3 வேளை சாப்பிட்றோமே, நாமா சொல்கிறதுக்கு மட்டும் ஒரு வேளை மட்டும் நாமா சொன்னால் பரவாயில்லையா. 10 நிமிஷம் நாம சொன்னால் பரவாயில்ல, 20 நிமிஷம் என்னது ஆரம்ப நிலையில் சரி. ஆனால் நிறைய நாமா சொல்லணும். நாமாவை குறைக்கக்கூடாது. இப்போ நான் இந்த உபன்யாசம் பண்ணுற நேரத்தில் கூட நாமா சொன்னால் பெஸ்ட்டு, எனக்கு அப்படி தான் தோணும். இது கூட கால விரயமோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா பகவானை பற்றி நாம சரி ஏதாவது கொஞ்சம் பேசணும். ரொம்ப நாள் ஆச்சு உபன்யாசம் பண்ணி, கொஞ்சம் 2-3 நாள் ஆகி போச்சு. சரி அதனால தான் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன். அதனால் பகவன் நாமா நிறைய சொல்கிற ஆவர்த்தி பண்ணணும். சில பேருடைய
என்ன சொல்கிறது, நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஆண் பெண் எல்லாரும் எந்த சமயத்தில் நாம சொல்லலாம். மந்திரத்துக்கு தான் தகுதி தேவை. இப்போ ராம்னா மந்திரம், தனியாக மந்திரங்களை சொல்லக்கூடாது. மந்திரங்களை சொல்கிறதுக்கு சில நியமங்கள் இருக்குது. நாமத்தோடு சேர்த்து மந்திரம் சொல்லலாம். இப்போது ஓம் நமோ நாராயணாய அப்படின்னா ஓம்ன்றது பிரணவம், அது மந்திரம். அது வந்து சன்னியாசிகளுக்கு தான் தனி மந்திரம். ஓம்ன்ற பிரணவம் மட்டும் சொல்கிறதுக்கு யாருன்னா சன்னியாசிகள் தான் அதிகாரம் உண்டு, மற்றவங்களுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. ஆனால் அந்த ஓம் கூட சேர்ந்து நாராயணா இல்லை ஹரி வாசுதேவா நம சிவாயா அப்படி ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்கிறோம். ஓம் ஹரே நமக, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்கிறோம். ஓம் நமோ வாசுதேவாய அப்படிலாம் சொல்கிறோம். அது மாதிரி பகவான் நாமத்தோடு சேர்ந்து பிரணவத்தை சொல்லலாம். ஆனால் தனியாக பிரணவம் சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது கிரகஸ்தர்களுக்கு. வர்ணாசிரம தர்மங்களில் சன்னியாசிகள் மட்டும்தான் பிரணவத்தை ஜெபிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு, மற்றவங்களுக்கு கிடையாது. அப்போ நாம வந்து எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. அதனால் பிரணவத்தை சொன்னோட பகவான் நாமத்தோடு சேர்த்து சொல்லணும். அதே மாதிரி ராம் ராம் சொல்கிறோம். நம்ம கூட இப்போ ராம 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 ராம் ராம்னு முடிக்கிறோம். ஆனால் நாம முன்னாடி சொல்லிட்டேன், நிறைய நாமத்தோடு சேர்ந்து ராம் மந்திரத்தை சொல்லலாம், தப்பு இல்லை. வெறும் மந்திரத்தை சொன்னால் அதுக்கு நியமங்கள்லாம் இருக்குது, அப்படி சொல்லணும். சரி, ஓகே. அதனால் பகவான் நாமத்தை அனவரதம் சொல்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நாங்களாம் ரொம்ப சிரமப்பட்டோம். பகவான் நாமா சொல்கிறதுக்கு படாத பாடுபட்டோம். அவ்வளோ லேஸில் பகவான் நாமா வந்துடாது. நாங்களாம் தலையால் தண்ணி குடிச்சு எவ்வளோ நாளாக பாடுபட்டு நாமா வராமல் பகவானுடைய கிருபையினால் இப்போ தான் நாமா வருது எங்களுக்கு. இப்போ தான் முன்னாடி நாமா சொல்கிறோம், கொஞ்சமாக சொல்லியிருந்தோம், இப்போ நிறைய சொல்கிறோம் இல்லையா? எதுக்கு சொல்ல வரேன்னா, பகவான் கிருபை பண்ணாலும் என்னைக்கு கிருபை பண்ணால் அன்றைக்கி தான் நாமா. நாம் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன், நாமா வரலையே ரொம்ப நேரம் நாமா சொல்ல முடியலையேன்னு வருஷக்கணக்காக வருத்தப்பட்டு எவ்வளோ பாடுபட்டு இப்போ தான் நாமா வந்துக்குது. அதனால் ஒரு நாளில் வந்துடுமான்னு கேட்டால் வந்துடாது. நாமத்தில் ருச்சி வர்றதே பெரிய விஷயம், நாமத்தில் இன்ட்ரெஸ்ட் வர்றதே பெரிய விஷயம், நாமத்தில் நம்பிக்கை வர்றது பெரிய விஷயம். நாமத்தில் வந்து திருடவிரதமாக நாமத்தை தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் நம்மளுக்கு தான் நாமா சொல்ல வரல, நம்ம நிஷ்டையாக இல்லை. அப்போ நாமா சொல்கிறவங்களோடவாது நம்ம இணைஞ்சி அவங்களோட நம்ம தொடர்பு கொள்ளும்போது நமக்கு அந்த ராமநாமத்தில் ஒரு பக்தி வரும். பத்தியா எப்படி நாமா சொல்கிறாங்க, நாமளும் அந்த நாமா சொல்லலாம் ராமநாமத்தை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ யூடியூப்பில் போடுறோம், அதை போட்டு விட்டு கேட்டுன்னு கூடவே சேர்ந்து ராமநாமா சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பற்றிக்கும், அந்த ராமநாமம் நம்மளுக்கு ஒட்டிக்கும் அப்படியே. அப்போ தொடர்ந்து ராமநாமத்தில் பித்து பிடிச்சிடும் நம்மளுக்கு. இதான் விஷயம், சிம்பிள் தான். சத் சங்கத்தில் இருந்துகிட்டே இருந்தோம்னாவே நம்மளுக்கு நாமம் வந்துடும். என்ன ஒன்றுனா, அந்த சாதுக்களை அவமதிச்சிடக்கூடாது, அவர்களை அவமதிக்கிற மாதிரி நம்ம எதுவும் பேசிடக்கூடாது, அவன் மனசை புண்படுத்துகிற மாதிரி நடந்துக்கூடாது. அவ்வளோதான், இதுதான் சின்ன விஷயம். அவர்களை ஆதரவு கொடுத்து அன்பாக அரவணைச்சு அவங்களிடத்துல நம்ம கை காலை பிடிச்சி கூட தாஜா பண்ணி அவர்களிருந்து நம்ம அவருடைய சங்கத்தை நம்ம எடுத்துக்கணும். அவர்களுடைய தொடர்பு நம்ம எப்போவும் எடுத்துக்கினே இருந்தோம்னா நம்மளுக்கு நாம சித்தி ஏற்படும். அதனால் வேத யுகத்தில் வேறோ சொற்பனங்க, கலியுகத்தில் வேறோ. கலியுகத்தில் யார் நல்லவனா, பகவான் நாமா சொல்கிறவங்க தான் நல்லவங்க. எவ்வளோக்கு நாமத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நம்ம நடுராத்திரி கூட எந்த நாமா சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்து நான் நாமத்தை போட மாட்டேன், அது அந்தரங்க சாதனையாக தான் வச்சுருந்தேன். ஆனால் யூடியூப்பில் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, மக்கள் எல்லாம் நாமா சொல்லணுமே அப்படின்றதுக்காக தான். இப்போ நம்ம போகிறத பார்த்தா அது நம்ம இவ்வளோ நேரம் 3 மணி நேரம் நாமா சொல்கிறோன்னா பெரிய விஷயந்தான் மற்றவங்களுக்கு. எனக்கும் பெரிய விஷயந்தான். ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு 1/2 மணி நேரம் கூட நாமா சொன்னால் போர் அடிக்கும், சொல்ல முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும். என்னை அப்படியே எழுந்துக்க வைக்கும். என் மனசானது அங்கே போகலாம் இங்கே போகலான்னு என்னை எழுப்பினே இருக்கும். மனசு ஒருமுகப்படாது தான், கஷ்டம்தான். ஒரு நாளில் வந்துடல. இது 3 மணி நேரம் நாமா சொல்கிறது வந்து ஒரு நாளில் வந்துடல.
பகவானுடைய கிருபையினால் தான் இப்போ 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் நாம சொல்ல முடியுதுன்னா அது ஏன் சாமர்த்தியம்னு சொல்லவே முடியாது. பகவான் அனுகிரகம் பண்ணான். எதா தத் விஷயாமதி, என் மேலே பகவான் கருணை காட்டுறதால, பகவானே பரம குருவாக இருந்ததுனால, மெயினாக சொல்ல போனால் பகவானே பரம குருவாக இருந்ததுனால அவன் தான் அந்த நாமத்தை நம்மளை நாக்கில் சொல்ல வச்சுருக்கான். ஜிஹ்வாக்கரே நாமதுப்பியம். அதனால் இன்றைக்கே வந்துடணும், இன்றைக்கே நம்மளுக்கு வரலையே நாம சொல்ல கவலைப்படாதீங்க. இன்றைக்கி எவ்வளோ முடியும் உன்னால்? 10 நிமிஷம் சொல்ல முடியும். அந்த 10 நிமிஷம் ரசித்து ருசித்து நல்லா சந்தோஷமாக சொல்லு. அதே மாதிரி நாம எழுத வரலன்னா அந்த நாமத்தை ஏதோ கோழிக்கு இருக்கிற மாதிரி நாம் எழுதக்கூடாது. ராமநாமா அழகாக பார்த்து ரசித்து பகவானுடைய நாமம் அப்படின்னு அழகழகாக எழுதணும். அப்படியே கொட்டை கொட்டையாக நல்லா முத்து முத்தாக அழகாக ராம 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 ராமன் எழுதி பழகிக்கணும். எழுதி எழுதி பழகி அப்படியே பழகிக்கணும். நாம சங்கீர்த்தனமானா நம்ம ருச்சிகரமான ராகத்தில் பாடி நாமத்தை அனுபவிக்கலாம். நாம் ஜபம்னாலும் பண்ணலாம், அதுவும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதெல்லாம் அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு நாளில் இதில் ரொம்ப ருச்சி வராது. நம்மளுக்கு வரலன்னா கூட அதை வந்தவங்களுக்கு இடத்துல நம்ம சேர்ந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ராமத்தில் ருச்சி ஏற்படும். அதனால் முக்கால்வாசி மெயினாக சொல்லப்போனால் இந்த நாமம் சித்திக்கிறதுக்கு நிறைய ரகசியங்கள் பகவானே நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பான். பகவான் தான் எனக்கு குரு. எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா பகவான் தான் சொல்லிக் கொடுத்தான். இந்த வழியை ஃபாலோ பண்ணால் நாமத்தை தக்க வச்சுக்கலாம், நாமத்தை நீண்ட நேரம் சொல்லலாம், நாமத்தில் ருச்சி ஏற்படும் அப்படின்னு பல மார்க்கங்களை நம்ம இருதயத்திலேருந்து பகவான் நம்மளுக்கு வழிகாட்டுவான். பகவான் அகம் ஹிருதி சன்னிவேஷ்டன்னு சொல்கிறான் இல்லையா, ஒவ்வொரு ஹிருதயத்தில் நான் வாசம் பண்ணுறேன்னு பரமாத்மாவாக. அந்த பரமாத்மா நமக்கு ஞான தீபம் என்ன பிரகாஷம், நம்மளுக்குள்ள ஞான தீபம், அதாவது அறிவு ஒளிவே. அறிவு ஒளினா நம்மளுக்கு யோசனை சமயத்தில் எந்தெந்த தக்க ஆலோசனை சொல்லணுமோ அந்த ஆலோசனை சொல்லி நம்மளை வழி நடத்தி நாமத்தை தக்க வச்சுக்கிறது, நாமத்தை கண்டினியூட்டியாக நாம சொல்கிறதுக்கு பகவான் வழி நம்மளுக்கு அதுக்கான முறைகளை சொல்லிக் கொடுத்து நம்மளை வழி நடத்துவான் பகவான். இதுதான் பகவானுடைய ஒரு கருணை பக்தரிடத்தில். அடியனுக்கு பகவான் தான் குரு, பகவானே குருவாக இருந்து தான் வழி நடத்துகிறார். தொடர்ந்து நாம சொல்ல வச்சார். எவ்வளோ மகான்களிடத்தில் போயிருக்கேன், நாமத்தினுடைய பெருமை கேட்டிருக்கேன், அவரெல்லாம் நாம சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போ எனக்கு சொல்ல வரல, என்னன்னு தெரியல, எனக்கு பாக்கியம் இல்லை. அந்த மகான்கள் சொல்லிலாம் நான் கேட்கலன்னா என்னுடைய கர்ம வினை இன்னும் கழியலை, நாம சொல்கிற பாக்கியம் எனக்கு இன்னும் வரலன்னு அர்த்தம். ஆனால் இப்போ நாம சொல்கிறேன்னா பகவான் தான் நான் பண்ணப்பா. இப்போ எவ்வளோ மகான்கள் சொன்னாங்க, அப்போ கேட்கல. ஆனால் பகவான் உள்ளே புகுந்து அவன் சொல்ல வச்சா தான் நம்ம சொல்ல முடியும். நான் நினச்சி நாம சொல்ல முடியாது. அப்போ பகவானே குருவாக இருக்கிறதுனால பகவானை வழிநடத்தி என்ன பண்ணோம், இப்போ நாம சொல்ல வச்சுருக்கோம் ராமநாமத்தை. அப்போ நாம் நினைக்கும் போதெல்லாம் சொல்ல முடியாது. பகவான் என்றைக்கு நாம சொல்ல வைக்கிறோன்னா அன்றைக்கி தான் சொல்ல முடியும். அது வரைக்கும் நமக்கு கொஞ்ச நேரமாக அதை நாம சொல்லலாம். அப்போ அதை விட பெஸ்ட்டு என்னென்னா நாம சொல்கிறவங்களோட இணைஞ்சிக்கிட்டால் நம்மளுக்கு நாம வந்துடும். இதுதான் ஒரே வழி. சரி, ராம 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 ராம.